ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோவில் சூப்பரான ஒரு கிரேவி நல்லா காரசாரமாக எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கோட அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ண பிறகு இதை எப்படி இந்த பொடியாக கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம கட் பண்ண ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் நான் அதை போட்டு வச்சுருந்தேன். அதை எப்படி அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். அப்புறமா கொஞ்சமாக நல்ல மிளகு, அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த நல்ல மிளகும் உப்பும் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா நான் கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் ஹீட்டான உடனே நம்ம அந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஆயில் வந்து நிறைய ஆயில் நம்ம இதில் விட வேண்டாம். நம்ம அது பொரியிற அளவுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டால் தான். நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் இதில் விட்டுருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்கள். ரொம்ப கருக விட வேண்டாம். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு இப்படி ஃப்ரை பண்ணி இந்த கிரேவி வச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதே ஆயிலே நான் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் இதில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணலாம், சோம்பு. இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இது வந்து வதங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே ஒரு 5 வெள்ளைப்பூண்டு நான் இது கூட ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்புறமா இதில் வந்து முந்திரி பருப்பு ஒரு 7-8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து கேப்சிகம் இதில் ஆட் பண்ணுறேன். கேப்சிகம் ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும் கிரேவி. அது சேர்க்காட்டாலும் ஒன்றும் இல்லை. இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், நல்ல மிளகு பவுடர் அதுவும் வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே நமக்கு அந்த வெங்காயத்தோடு கலந்து இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே நான் அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை தான் அதில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே நமக்கு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு ஒன் டைம் இப்படி கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை நம்ம இதில் ஆட் பண்ணலாம்.
அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணி இப்படி ஆட் பண்ணுறதுனால அந்த பொட்டேட்டோ எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நான் 2-3 பிஞ்சளவு ஆரிகானோ இதில் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி இதில் தூவி விடுறேன். அவ்வளோதான். இன்னும் டேஸ்ட் அதிகமாகணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து சப்பாத்தி கூட எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சப்பாத்தியை அது கூட வச்சு நீங்கள் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.